से सेवा की, तन मन से सेवा की, निर्धन की सेवा की। बेटी को बचाए हो, बेटी को पढ़ाए, स्वच्छ भारत करके दिखाए, हर दिल की रखी बात है, ये तो बस शुरुआत है, ये तो बस शुरुआत है। भ्रष्टाचार बंद कराया, मुद्रा बैंक से रोजगार बढ़ाया, अब उन्नति के उजियारे से अंधियारे की मौत है, अंधियारे की बात है, ये तो बस शुरुआत है, अरे ये तो बस शुरुआत है। இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம் மற்றும் நோய் தாக்குதல் உள்ளிட்ட காரணங்களால் பயிரிழப்பை சந்திக்கும் விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் பொருளாதார ரீதியாக நிவாரணம் கிடைக்கின்ற வகையில் மத்திய அரசின் பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் கரீஃப் மற்றும் ரஃபி ஆகிய இரு பருவங்களில் நாட்டில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்தந்த மாவட்டத்தில் நிலவும் வேளாண்மை சூழலை பொறுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பயிர்களுக்கு காப்பீட்டு தேதி அறிவிக்கப்படுகிறது. பயிர்களை விதைத்த பின்னர் உரிய ஆவணங்களுடன் சென்று பொது மற்றும் இ சேவை மையங்களை அணுகி தங்கள் விளைநிலங்களை விவசாயிகள் காப்பீடு செய்து கொள்ளலாம். நெல், மக்காச்சோளம், சிறுதானியங்கள் போன்ற உணவுப் பயிர்கள், நிலக்கடலை, பருத்தி போன்ற எண்ணெய் வித்துக்கள், வாழை, கரும்பு உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்கள் ஆகியவற்றை அதிக அளவில் பயிரிடப்படும் தேனி மாவட்டத்தில் இத்திட்டம் விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. 2021ஆம் ஆண்டு மழையின் சீற்றத்தால் எங்களுக்கு ரொம்ப நெல்லெல்லாம் சேதமாயிருச்சு. நான் அதில் காப்பீடு செஞ்சுருந்ததுனால பிரதம மந்திரியின் காப்பீட்டு திட்டத்தின் அடிப்படையில் நான் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தேன். 488 ரூபா ஒரு ஏக்கருக்கு கட்டியிருந்தோம். 19,900 ரூபாய் எனக்கு லாபம் கிடைச்சது. இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் எனக்கு கிடைச்சது. இந்த தொகையே எனக்கு கிடைக்காட்டினா இப்போ விவசாயத்தில் நான் ரொம்ப லாஸ் ஆயிருக்கேன். இன்சூரன்ஸ் பண்ணதுனால தான் நான் இந்த அளவுக்கு முன்னேற முடிஞ்சிச்சு. கரீஃப் பருவ பயிர்களுக்கு 2%, ரஃபி பருவ பயிர்களுக்கு 1.5%, தோட்டக்கலை பயிர்களுக்கு 5% பிரீமியம் தொகையை விவசாயிகள் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் அந்த பயிருக்கு மகசூல் அறுவடை சோதனை நடத்துவாங்க. அதில் அந்த வர்ற சோதனை அறுவடையில் ஒரு ஹெக்டேருக்கு எவ்வளவு ஈல்டு, இதை அரசு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு 10 வருடத்துக்கு உள்ள சராசரி மகசூலை ஒப்பிட்டு பார்க்கும்போது நடப்பாண்டு மகசூல் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு எதுக்கு வித்தியாசம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி காப்பீடு தொகை கொடுப்பாங்க. லோக்கல் கலாமிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பாதிப்படைஞ்சுன்னா மாவட்ட கண்காணிப்பு குழு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் நடத்தி அந்த மொத்த காப்பீட்டு தொகையில் 25% குழுவிற்கான வழிவகை இத்திட்டத்தில் இருக்கு. இன்றைய இளைஞர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது கல்வி செல்வம். அத்தகைய கல்வி செல்வம் பெற நிதி வசதி இல்லாமல் மாணவர்கள் மேற்படிப்பை தொடராமல் இருக்கக்கூடாது என்பதை நோக்கமாக கொண்டு மத்திய நிதி அமைச்சகம், கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சகம் மற்றும் இந்திய வங்கிகள் சங்கம் ஆகிய 3 அமைப்புகளின் வழிகாட்டுதலில் வித்யாலட்சுமி இணையதளம் தேசிய பாதுகாப்பு வைப்புத்தொகை நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இந்த இணையதளத்தில் 43 வங்கிகள், 137 கல்விக் கடன் திட்டங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. எனவே எந்த வங்கியில் இருந்தும் பல்வேறு திட்டங்களின் கீழ் கல்விக் கடன் பெற நேரடியாக விண்ணப்பிக்க முடியும். கல்விக் கடனுக்காக வங்கியில் பல மணி நேரம் காத்திருக்காமல் மாணவர்களின் சிரமங்களை குறைக்கும் வகையில் 20 வங்கிகள் பங்கு பெற்ற சிறப்பு கல்விக் கடன் முகாம் நடைபெற்றது. பிரதம மந்திரி வித்யாலட்சுமி இணையதளம் மூலம் 4 லட்சம் வரை எந்தவித உத்தரவாதம் இல்லாமல் கடன் பெற முடியும் என்கிறார் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன். கல்விக் கடன் வழங்குவதற்கான முகாம் மாவட்ட ஆட்சியரகத்தில் நடைபெற்று வருகின்றது. சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்போது இதில் கலந்து கொண்டு வருகிறார்கள். மாணவர்கள் கல்விக் கடன் பெறுவதற்கு
வித்யாலட்சுமி போர்ட்டல் மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். அந்த விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு கடன் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். 4 லட்சம் வரையிலான வங்கிக் கடன் கல்விக் கடனாக பெறுவதற்கு எந்த விதமான ஷூரிட்டியோ அல்லது செக்யூரிட்டியோ தேவையில்லை. 7.5 லட்சம் வரையான வங்கிக் கடன் பெறுவதற்கு கொல்லட்ரல் தேவையில்லை. மேலும் 7.5 லட்சத்திற்கு மேலாக தேவைப்படுவர்கள் பிணை வழங்குகின்ற போது எத்தனை லட்சம் ரூபாய் வேண்டுமானாலும் அவருக்கு கல்விக் கடனாக வழங்கப்படும். வித்யாலட்சுமி இணையதளம் வாயிலாக தங்களது கல்விக் கனவு நிறைவேறுவதாக மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். நான் இங்கே எஜுகேஷன் லோன் ஸ்கீமுக்காக வந்திருந்தோம். இது கலெக்டர் ஆஃபீஸில் நடைபெற்றிருக்கு. நான் எம்சிஏ படிக்கிறதுக்காக இந்த லோன் அப்ளை பண்ணியிருக்கேன். இதனால் என்னோடய பிஜி மேல் படிப்புக்காக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித்யாலட்சுமி போர்ட்டலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம். அதில் சாங்ஷன் ஆகி எனக்கு லோன் கிடச்சி என்னோடய எம்சிஏ படிப்பை ஆசை நிறைவேற போகிறது. எனக்கு அட்மிஷன் கிடச்சி பிஃபார்முக்கு. இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் எஜுகேஷன் லோன் முகாம் போடுறாங்க. அங்கே விஜயலட்சுமி போர்ட்டல் அப்ளை பண்ணிக்கிறேன். இது எல்லா மாணவர்களுக்கும் நல்ல உதவியாக இருக்குது. இந்த கலெக்டர் ஆஃபீஸ் முகாம் போடுறதுனால இப்போ ஒரு ஏழை மாணவர்கள் படிப்பு கனவு நிறைவேறிச்சு. எனக்கு கல்வி கடன் கிடைக்க போகுது. என் கனவு லட்சியம் எல்லாமே நிறைவேற போகுது. பிரதம மந்திரி வித்யாலட்சுமி காரியகிராம் இணையதளம் வாயிலாக மேற்படிப்பிற்காக கல்விக் கடன் வழங்கும் திட்டத்தில் வெளிப்படையான உள்கட்டமைப்பை ஏற்படுத்தி தகுதியான மாணவர்களுக்கு எளிதிலும் மிக குறைவான நேரத்திலும் கல்விக் கடன் வழங்குவதை உறுதிப்படுத்தி வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நாட்டில் உள்ள சாலை வசதி இல்லாத 500க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட குக்கிராமங்களை அனைத்து பருவ காலங்களிலும் பயன்படுத்தத்தக்க வகையில் தேவையான சிறு பாலங்கள் மற்றும் வடிகால் வசதியுடன் கூடிய தரமான தார் சாலைகள் அமைப்பதே பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டத்தின் நோக்கமாகும். தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு குக்கிராமங்கள் மற்றும் மலைப்பகுதிகளில் உள்ள கிராமங்களை பிரதான சாலைகளுடன் இணைத்து கிராம பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய செய்துள்ளது பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 2107 குக்கிராமங்களில் 372 கிராமங்கள் பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டத்தின் மூலம் தரமான தார் சாலைகள் அமைக்கப்பட்டு தற்போது இணைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பயனடைந்துள்ளனர். பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம் 3வது பகுதியில் தருமபுரி மாவட்டத்தில் 12 சாலைகள் சுமார் 56 கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. விவசாயிகள் தங்கள் விளைவித்த விளைபொருட்களை தலையில் சுமந்து சென்று விற்று வந்த நிலை மாறி தற்போது பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம் மூலம் அமைக்கப்பட்ட தரமான தார் சாலைகளில் வாகனங்களில் சென்று விற்பனை செய்து வரும் நிலை உருவாகியுள்ளது. மேலும் கல்வி, நடமாடும் மருத்துவ குழுக்கள், அவசரகால ஊர்தி சேவைகள் பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டத்தின் மூலம் சாத்தியமானது என்கின்றனர் பொதுமக்கள். பாரத பிரதமர் மந்திரியோட தார் சாலை ரோடு போட்டுங்கிறாங்க. இந்த ரோடுனால விவசாய செய்கிற பசங்களுக்கும் மக்களுக்கும் நல்லா பயனுள்ளதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பசங்களுக்கும் ஸ்கூல் வேன் எல்லாமே நல்லா சௌகரியமாக இருக்குது. இந்த வழியாக தான் நாம் மார்க்கெட்டுக்கு காய்கறி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்குது. இந்த ரோடு அனைத்து மக்களுக்கும் நல்லா வசதியான ரோடு தான். இந்த ரோடு பரவாயில்ல. முன்னே மேடு பள்ளமாக கொஞ்சம் குழியுமாக இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல நல்லா போட்டிருக்காங்க. நாங்கள் மலைவாழ கிராமத்தில் இருக்கோம். பாம்பு கடி ஏதாவது எமர்ஜென்சிலாம் போக முடியாது இந்த ரோட்டில். இப்போ ரோடு போட்டதுனால ஹாஸ்பிட்டலுக்கு எங்கே போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப வசதியாகவும் இருக்குது. இந்த திட்டத்துக்கு கொண்டு பாரத பிரதமருக்கு நன்றி. அப்போல்லாம் 2 வீலரில் தான் போக முடியும். இப்போ ஆம்புலன்ஸும் வரலாம். மருத்துவ கொண்ட எல்லாமே இங்கே போகிற வசதி எல்லாமே இருக்குது. முன்ன இந்த மண் சாலையாக இருக்கக்குள்ளே எங்களுக்கு எந்த ஒரு பொருளும் எடுத்துன்னு போகிறதுக்கு வசதி கம்மியாக இருந்தது. இப்போ தார் சாலை அமைத்த பின்னாடி எங்களுக்கு எல்லா வசதியும் நல்லா இருக்குது. எடுத்துன்னு போக செய்ய எல்லாம் நல்லா இருக்குது. இந்த திட்டத்தை கொண்டு வந்த பாரத பிரதமர் அவர்கள் மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
நாட்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களின் கடன் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் முத்ரா கடன் திட்டத்தை 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் சிறு குறு நிறுவனங்கள் தான் முக்கிய பங்காற்றுகின்றன. இதனால் சிறு குறு தொழில் மேம்பாட்டுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் கீழ் சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர்களின் கடன் தேவைகளை பூர்த்தி செய்ய மத்திய அரசின் பிரதம மந்திரியின் முத்ரா கடன் திட்டம் உதவுகிறது. இத்திட்டத்தின் மூலம் 10 லட்சம் ரூபாய் வரை கடன் தொகை வழங்கப்படுகிறது. முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 3 பிரிவுகளில் கடனுதவி வழங்கப்படுகிறது. சிசு என்ற பெயரில் 50,000 வரையிலும், கிஷோர் என்ற பெயரில் 50,000 முதல் 5 லட்சம் வரையிலும், தருண் என்ற பெயரில் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரையிலும் கடனுதவி வழங்கப்படுகிறது. அரியலூர் மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் வங்கிகள் மூலம் முத்ரா கடன் திட்டம் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் பணம் இல்லாமல் தடுமாறுபவர்களுக்கு இத்திட்டம் ஒரு வரப்பிரசாதமாக உள்ளது. இதன் மூலம் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மட்டும் மேம்படுத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் பலருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கும் அளவிற்கு தொழில் முனைவோர்களாக உயர்ந்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் முத்ரா திட்டத்தின் மூலம் படித்த பலர் தொழில் முனைவோர்களாக இருப்பது இத்திட்டத்தின் மிகப்பெரிய வெற்றியை காட்டுகிறது என்றால் அது மிக இல்லை. இத்திட்டத்தில் தற்போது என்னை தொழில் முனைவோராக மாற்றியுள்ளதாக மகிழ்ச்சியுடன் கூறுகிறார் அனுஷியா. வணக்கம், என்னோடய பேர் வந்து அனுஷா மணிகண்டன். நான் அரியலூரில் லக்கி ஸ்டோர்ஸ் அண்ட் பேப்பர் பேரடைஸ் அப்படின்ற ஸ்டேஷனரி ஷாப் வந்து நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு ஷாப் வைக்கிறதுக்கான முதலீடு வந்து ரொம்ப கஷ்டமான இந்த டைமில் முத்ரா திட்டத்தின் மூலமாக எங்களுக்கு கடன் வந்து கொடுத்தாங்க. எஸ்பிஐயில் நாங்கள் போய் அதை அப்ரோச் பண்ணப்போ அந்த மேம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. வந்துட்டு நாங்கள் அந்த என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அதெல்லாம் சொன்னாங்க. நாங்கள் போய் சப்மிட் பண்ணோம். உடனே மேம் ஹாஸ் அக்செப்டட், அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு உடனே வந்து இதை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் லக்கி ஸ்டோர்ஸை வந்து ரன் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு வந்து எஸ்பிஐக்கும் முத்ரா கடன் திட்டத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என்னோடய தேவைகளையும் என்னோடய குடும்பத்தோட தேவைகளையும் பூர்த்தி பண்ணுறதுக்கு இப்போ இந்த ஷாப் வந்து ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்காக நாங்கள் எஸ்பிஐக்கும் முத்ரா கடன் திட்டத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், என்னோடய பேர் கார்த்திகேயன். நான் ஒரு சிவில் இன்ஜினியர் தொழில் செய்துக்கிட்டு இருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. என்னோடய வாழ்வாதாரம் உயர்த்துறதுக்காக ஒரு ரீட்டைல் ஷாப் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி எங்களுக்கு எண்ணம் வந்தப்போ எங்களுக்கு மூலதனம் இல்லை. அதனால் பக்கத்தில் உள்ள எஸ்பிஐ பேங்கில் விசாரித்தோம். அவங்க வந்து சென்ட்ரல் ஸ்கீம் மூலியமாக முத்ரா லோன் எங்களுக்கு 10 லட்சம் செஞ்சு கொடுத்தாங்க. 10 லட்சம் செஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரீட்டைல் ஷாப் ஆரம்பித்தோம். கம்பி, அக்ரிகேட்டு, இதெல்லாம் சிமெண்ட்டு எல்லாமே நாங்கள் எங்கள் மூலியமாகவே ரீட்டைல் ஷாப் ஆரம்பித்தோம். அது மூலயமா ஒரு 5 குடும்பமும் அவங்களோட வாழ்வாதாரமும் உயர்ந்துச்சு, எங்களோட வாழ்வாதாரமும் உயர்ந்துச்சு. முத்ரா லோனோட ஸ்கீம் பார்த்திங்கன்னா அதோட மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு சுலபமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் எஸ்பிஐக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறோம். பிரதம மந்திரி நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு சொட்டு நீரையும் திறம்பட பயன்படுத்துவதன் மூலம் நீரை சேமிப்பதிலும் உற்பத்தி திறனை அதிகரிப்பதிலும் விவசாயத்தில் சொட்டு நீர் பாசன தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கிறது. நிலத்தடி நீர்வள மேம்பாடு, விவசாய உற்பத்தி திறன் மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் திறனுக்காக சொட்டு நீர் பாசனம் விவசாயிகளிடமிருந்து கணிசமான கவனத்தை பெற்றுள்ளது. அதிகரித்து வரும் தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் குறைந்த அளவிலான தொழிலாளர் இருப்பு ஆகியவை சொட்டு நீர் பாசன திட்டத்தை செயல்படுத்த வழிவகை செய்துள்ளது. சொட்டு நீர் பாசனம் அமைக்க சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும், 5 ஏக்கர் பரப்பளவிற்கு மேலுள்ள விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்ட தோட்டக்கலை துறை அமைத்த சொட்டு நீர் பாசன திட்டத்தின் மூலம் தங்கள் விளைநிலங்களில் விளைச்சலும் தரமும் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். ஒரு 5 ஏக்கரில் வந்து வாழை சாகுபடி பண்ணிட்டு வரோம். இதுக்கு வந்து நாங்கள் வந்து பிரதான் மந்திரி நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் சொட்டு நீர் அமைத்து அதில் தான் வந்து நாங்கள் வந்து நீர் பாசன முறையை வந்து செஞ்சுட்டு வரோம். வேலை ஆட்களும் வேலை நேரமும் நம்மளுக்கு ரொம்ப மிச்சமாகுது. அது மட்டும் இல்லாமல் உரம் இடுதலை வந்து நாங்கள் வந்து வெஞ்சூரி மூலயமாகவே வந்து உரம் இட்டுறோம். இதனால் வாழை காடு முழுசும் எல்லா இடங்களுக்கும் சீரான முறையில் வந்து உரங்கள் போய் சேர்றதோட்டு செடிகளும் பயிர்களும் தாறுகளும் வந்து தரமாக வர்றதுனால எல்லா விவசாயிகளும் சொட்டு நீர் அமைத்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் கடந்த ஆண்டில் மட்டும் 1400 லட்சம் மதிப்பீட்டிலான சொட்டு நீர் பாசன திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் தீபா தெரிவித்தார். சொட்டு நீர் பாசனம் அமைப்பதினால் விவசாயிகள் குறைந்த நீரை கொண்டு அதிக பரப்பில் தோட்டக்கலை பயிர்களை சாகுபடி செய்ய முடியும். கடந்த ஆண்டு திருப்பத்தூர் மாவட்டத்தில் 1170 ஹெக்டேர் பரப்பிற்கு 1400 லட்சம் மதிப்பில் சொட்டு நீர் பாசன திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அதிக அளவில் சாகுபடி செய்யப்படும் காய்கறி பயிர்கள், மலர் வகைகள், வாசனை பயிர்கள் மற்றும் இந்த மாவட்டத்தில் அதிகமாக விளையக்கூடிய மா,
வாழை போன்ற பயிர்களுக்கும் சொட்டு நீர் பாசனம் மிகவும் உகந்ததாக இருக்கிறது. ஒவ்வொரு துளி நீரையும் வீணாக்காமல் பயிர்களுக்கு நேரடியாக கொண்டு செல்லும் பிரதம மந்திரி நுண்ணீர் பாசன திட்டம் திருப்பத்தூர் மாவட்ட விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பாரத பிரதமரின் சாலையோர வியாபாரிகள் சுயசார்பு திட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் சாலையோர வியாபாரிகளுக்கு குறைந்த வட்டியில் பிணையில்லா கடன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இத்திட்டத்தின் கீழ் சாலையோர வியாபாரிகளுக்கு 3 தவணைகளாக கடன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. முதல் தவணையாக 10,000 ரூபாயும், இரண்டாவது தவணையாக 20,000 ரூபாயும், மூன்றாவது தவணையாக 50,000 கொடுக்கப்பட்டு வருகின்றன. இத்திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் இந்தியன் வங்கியில் ஏராளமானோர் பயனடைந்து வருகின்றனர். இத்திட்டம் குறித்து காஞ்சிபுரம் இந்தியன் வங்கி மண்டல மேலாளர் ராஜாராமன் கூறுகையில், பிரதம மந்திரியின் தெருவோர வியாபாரிகளுக்கான ஆத்ம நிர்பார் திட்டம், இந்த திட்டத்தின் கீழ் தெருவோர வியாபாரிகளுக்கு 3 தவணைகளாக, முதல் தவணை 10,000, இரண்டாவது தவணை 20,000, மூன்றாவது தவணை 50,000 வகையிலே கொடுக்கப்பட்டு வருகின்றன. எங்களுடைய மண்டலத்திலே முகாம்கள் நடத்தி கொண்டிருக்கின்றன. அந்த முகாமில் பயனாளிகள் சென்று பதிவு செய்து இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இத்திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் இந்தியன் வங்கியில் கடன் பெற்று பயனடைந்து வரும் பயனாளிகள் தெரிவிக்கையில், என் பேர் அன்பரசி. நான் சாலை வியாபாரத்தில் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன், பூக்கடை வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். இந்தியன் பேங்க்கில் 10,000 லோன் வாங்கிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் கந்து வட்டி வாங்கிட்டு என்னால் கட்ட முடியாது இருந்தோம். அதுக்கடுத்து இந்தியன் பேங்க்கில் 10,000 வாங்கி கட்டி முடிச்சிட்டேன். அதுக்கடுத்து இந்தியன் பேங்க்லேயே கூட்டி 20,000 பேங்க் லோன் கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் தெரு வியாபாரிங்க எல்லோரும் ரொம்ப இது கட்டுறதுக்கும் எங்களுக்கு பயன்படுது. நாங்கள் கந்த வட்டியும் நாங்கள் கட்டுறது வாங்கிறது இல்லை. நான் பூ வியாபாரம் தான் பண்ணுறேன், சாலை வாரம். அதாவது நான் கோயிலுக்கு பக்கம் அந்த சைடெல்லாம் போய் வியாபாரம் பண்ணுறேன் சார். ஃபஸ்ட்டு டைமு இந்தியன் வங்கி மூலிமா 10,000 வாங்கினேன். ரெண்டாவது அந்த 10,000 அடிச்சுட்டு ரெண்டாவது 20,000 கொடுத்தாங்க. திருப்பி அதையும் முடிச்சுட்டு இப்போ 3வது ஸ்கீமில் 50,000 வாங்கியிருந்தேங்க. அதாவது இந்தியன் பேங்குக்கும் மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றிங்க. சாலையோர வியாபாரிகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்தியன் வங்கி மூலமாக கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏராளமானோர் பயனடைந்து வருகின்றனர். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து என்கிறார் வள்ளுவர். ஒரு ஆண் கல்வி பயின்றால் ஒரு குடும்பம் முன்னேறும். அதே நேரத்தில் ஒரு பெண் கல்வி பயின்றால் ஒரு தலைமுறையே முன்னேறும் வாய்ப்பு உருவாகிறது. பொருளாதார சூழ்நிலையால் பெண்கள் உயர்கல்வி பயில்வது தடைபடக்கூடாது என்பதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்கள் சேலம் மாவட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியுள்ளன. 57 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் பெரும்பான்மையான மாணவிகள் அரசின் ஏதாவது ஒரு திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற்று பயனடைந்து வருவதாக கூறுகிறார் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் மலையாளமூர்த்தி. பெண் கல்வி ஊக்குவிக்கும் பொருட்டு தமிழ்நாடு அரசால் புதுமை பெண் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு தற்பொழுது 47 மாணவிகள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்று படிப்பை தொடர்ந்து வருகின்றனர். மத்திய அரசால் பெண் குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், கொரோனா மூலம் பெற்றோரை இழந்த குழந்தைகள் ஆகியோரின் கல்வி பணியை தொடரும் பொருட்டு வருடந்தோறும் 50,000 வீதம் கல்வி உதவித்தொகை 117 மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இக்கல்லூரியில் பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு முடித்த மாணவர்களில் 92% மாணவர்கள் முன்னணி நிறுவனங்களில் வேலை அமர்த்தப்பட்டு விட்டனர்.
அரசின் கல்வி உதவித்தொகை மூலம் தங்களுக்கான கல்வி கட்டணத்தை பெற்றோரை சிரமப்படுத்தாமல் தாங்களே செலுத்த முடிவதாகவும், எஞ்சிய தொகை மடிக்கணினி உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வாங்க முடிவதாகவும் மாணவியர் தெரிவித்தனர். புதுமை பெண் ஸ்கீம் மூலயமா நான் மந்த்லி வந்து 1000 ருபீஸ் வந்து ஸ்காலர்ஷிப்பாக வந்து பெற்றுட்ருக்கேன். இது வந்து என்னோடய உயர்கல்விக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. எங்கள் அப்பா விசைத்தறி தொழிலாளர், தினக்கூலியாக வேலை செய்கிறதுனால என்னோடய ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு இருந்தார். இந்த திட்டத்தின் மூலமாக எங்கள் அப்பாவோட கஷ்டத்தை கொஞ்சம் நான் குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னோடய அம்மா வீட்டு வேலை தான் பார்க்குறாங்க. என்னோடய அப்பா டிரைவராக இருக்காங்க. என்னால் வந்து இந்த பிரகதி ஸ்காலர்ஷிப் 50,000 அமௌண்ட் நான் வருஷம் வாங்கிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே வாங்கிட்டுருக்கேன். இது மூலமாக என்னால் என்னோட காலேஜ் ஃபீஸ், செமஸ்டர் ஃபீஸ், அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் எல்லாத்தையும் என்னால் பே பண்ண முடியுது. இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னா என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து விவசாயம் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். இப்போது இந்த ஸ்காலர்ஷிப் இல்லைன்னா காலேஜ் ஃபீஸ் கட்டுறது, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக நான் என் பேரண்ட்ஸோட பாரத்தை குறைக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். பெண்கள் உயர்கல்வி பயில்வதை அரசின் உதவித்தொகை தொடர்ந்து உறுதி செய்து வருகிறது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் தொழில்நுட்ப கல்வி பயில்வதை அரசின் உதவித்தொகை தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் உயிர்காக்கும் உன்னத மருந்துகளை குறைந்த விலைக்கு விற்பனை செய்யும் வகையில் பாரத பிரதமர் மக்கள் நல மருந்தகங்களை அமைத்து வருகிறது. அதன்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் கடந்த 7 ஆண்டுகளாக பாரத பிரதமர் மக்கள் நல மருந்தகம் செயல்பட்டு வருகிறது. பேருந்து நிலையம் அருகில் உள்ளதால் பொதுமக்கள் அதிகளவில் குறைந்த விலைக்கு உயிர்காக்கும் உன்னத மருந்துகளை வாங்கி பயன்பெற்று வருகின்றனர். குறிப்பாக இருதய பாதிப்பு, சர்க்கரை, இரத்த அழுத்தம், கண் நோய்கள் போன்ற முக்கிய பாதிப்புகளுக்கு குறைந்த விலையில் தரமான மருந்துகள் இங்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதால் இதன் மூலம் நோயாளிகள் பலர் வாங்கி பயன்பெற்று வருகின்றனர். கிருஷ்ணகிரி பகுதியைச் சேர்ந்த ரவீந்திரன் இது பற்றி கூறும்போது, என்னுடைய வைஃபுக்காக சுகருக்கோசரம் இங்கே மருந்துகள் வாங்கி கொண்டிருக்கிறேன். மற்ற கடைகளில் வாங்கும்போது அதை விட இங்கே விலை குறைவாகவும் நல்ல குவாலிட்டி ஆஃப் மெடிசன்ஸ் கிடைக்கிறது. மற்ற மக்களும் இங்கே வந்து வாங்கி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்களுக்கு தேவையான உயிர்காக்கும் மருந்துகளை குறைந்த விலைக்கு வழங்கி வருவதால் பொதுமக்கள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர் என்று மருந்தகத்தின் உரிமையாளர் திரு ரவிச்சந்திரன் தெரிவித்தார். இந்த கடையானது பாரத பிரதமர் திட்டத்தில் வந்துடுறதுக்கு எங்கள் கடையில் வந்து பார்த்திங்கன்னா சந்தை விலையோட 80% to 90% விலை கம்மியாக எங்கிட்ட மருந்து கிடைக்கும். பொதுமக்கள் வந்து வாங்கி பயன்படுறாங்க. இந்த கடை பக்கத்தில் பேருந்து இருக்கிறதால நிறைய பேர் வந்து வாங்கிட்டு பயனடைகிறாங்க. இது பாரத பிரதமரோட மிகச்சிறந்த திட்டமாக நான் கருதுகிறேன். பாரத பிரதமர் மக்கள் நல மருந்தகங்கள் மூலமாக உயிர்காக்கும் உன்னத மருந்துகள் தரமாகவும் குறைந்த விலையிலும் பொதுமக்களுக்கு கிடைத்து வருகிறது.